மாற்றத்தை எதிர்பார்த்த தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்திற்கான தலைவரை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்துவிட்டார்கள். ஒரு தலைமுறைக்கான தலைவன் போதும் என்று நினைத்து விட்டார்கள். சுயநலம் பிடித்த இளைஞர்கள் விளைவு அடுத்த தலைமுறைக்கான தலைவனை கண்ணீர் சிந்த வைத்து காக்க விட்டனர். இதனால் அவனுக்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் நல்ல தலைவனை நமக்காக போராடும் போது நேசிக்காமல் அவனை ட்ரால் செய்து மனம் நோக வைத்து கண்ணீர் சிந்த வைப்போம். அதன் பிறகு அந்த மாசற்ற தலைவன் இறந்த பிறகு ஐயோ தலைவா போயிட்டியே, இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்காக வாழ்ந்திருக்க கூடாதா என கண்ணீர் விடுவதுதான் தமிழக மக்களின் இன்றைய வாழ்க்கை முறை. ஒரு காலம் தமிழ்நாட்டை திருத்த தமிழ்நாடு திருந்தாது, தமிழ்நாட்டு மக்களும் திருந்த மாட்டாங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு மனித கடவுள் வரணும்னா இனி ஒரு காலம் பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. நமக்காக வாழ்ந்த எத்தனையோ தலைவர்களை இழந்து விட்டோம். இனி நமக்காக மட்டுமல்ல, நம் சந்ததியினருக்காக போராடும் ஒரு தலைவனை இழந்து விட வேண்டாம். திரையில் சண்டை போடுபவர்கள் மத்தியில் நிஜ வாழ்க்கையில் மக்களுக்காக ஆளுங்கட்சி அராஜகத்தை எதிர்த்து சண்டை போடுபவனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. மக்களை ஏமாற்ற அந்த மக்களிடமே 300 ரூபாய் பணத்தை கொடுத்து கூட்டத்திற்கு ஆள் சேர்த்து மாநாடு நடத்தும் அரசியல்வாதிகளின் மத்தியில் மரத்திற்காகவும் மாட்டிற்காகவும் மாநாடு நடத்தும் தலைவனை நாம் ஏன் வஞ்சித்தோம்? பெண் பிள்ளைகளிடம் தவறாக நடந்து கொண்டால் தலையை வெட்டுவேன் என்று சூளுரைத்த நம் அண்ணனை நம் சகோதரிகள் மறந்தது ஏன்? இலவசத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த கூட்டத்தை சுயமரியாதையோடு நில்லுங்கள் என்று சொன்ன தமிழ் இனத்தின் தங்க மகனை நம் பெற்றோர்கள் மறந்தது ஏன்? திரை கவர்ச்சியால் இன எழுச்சிக்காக போராடிய நம் சகோதரனை தண்டித்தது காலத்தின் சூழ்ச்சியா அல்லது நம் இனத்தின் வீழ்ச்சியா தெரியவில்லை. இறைவா, ஒன்று மட்டும் உண்மை, திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து மக்களை வஞ்சிக்கும் பல திட்டங்களை போராடி தடுத்து நிறுத்தியவனை மக்கள் இன்று கண்ணீரோடு நிற்க வைத்து விட்டனர். அது சரி, தமிழக மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடியவர்களை நாம் எப்போது ஏற்றுக்கொண்டோம்? ஒருவன் தோற்றான் என்பதை விட அவன் பல பேரால் தோற்கடிக்கப்பட்டான் என்பதே நம் தமிழ் இனத்தின் சாவுக்கேடு. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, தாய்க்கு தலைமகன் தான் என்பது போல இந்த தாய் திரு தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவன் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான். அதுக்கு சாட்சி நாம் வணங்கும் இயற்கையும் 20 லட்சம் மக்களும் சாட்சி. வீரனுக்கு அழகு போரிடுவதுதான். வெற்றியோ தோல்வியோ அல்ல, போராட்டம் தொடரும். நாம் தமிழர். என்னை ஒருத்தர் ரொம்ப புதுசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டான். தோக்க போறோம் என்று தெரிந்து நீங்கள் இதற்கு போட்டியிடுகிறீர்கள்? நான் கேட்டேன், நீ சாக போறேன்னு தெரியுதுல, எதுக்கு சாப்பிடுகிறாய்? நான் அதை பத்தி கவலைப்படல. இவங்க ஒருத்தர் கூட ஓட்டு போடலைனாலும் நான் விட போறது இல்ல. சரி, இந்த தரையும் தோக்கடிச்சாலும் நான் வீட்டுல படுத்துருவேன், மறுபடியும் வருவேன். இதே மாதிரி கத்துவோம், இதே மாதிரி நடப்போம், இதே மாதிரி போராடுவோம். ஏன்? கரும்பாறையை அலை கரைச்சிருது தன் வலிமையால் இல்ல, விடாமுயற்சியால். அப்படி என்றாவது ஒரு நாள் என் மக்களின் மனதில் ஒரு பெருமாற்றம், பேரெழுச்சி நிகழ்ந்துவிடும் என்று நாங்க நம்புறோம். நம்புறனாலதான் யாரோடும் கூட்டணி இல்லாத தனிச்சு போட்டுக்கிடுறோம். இந்த வரை நீ ஓட்டு போடல, எனக்கு என்ன நட்டம்? 2000 கோடியை முதலீடு செஞ்சுட்டானா? இல்ல எங்க ஆத்தால பேச்ச சொத்தப்புறா வித்துட்டானா? வீட்டு அடமான ஒண்ணும் கிடையாது ராஜா. தெம்பு இருக்கிற வரை கத்துவேன், முடியலன்னா படுத்துவேன். அவ்வளவுதான். நீ கேட்டா கேளு, கேட்கலன்னா போ, போட்டா போடு, போடலன்னா போ. நட்டம் எனக்கு இல்ல ராஜா, உனக்கு தான்.